நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசினா ரிஷபராசி. ரொம்ப பாருங்க, ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும். இவங்கள மாதிரி எதுலையுமே கலைகளை விரும்புறது இவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்து எப்படி குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் எங்கே போனாலும் ஒரு ஒழுக்கமான குணமும், ஒரு கரெக்டா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய குணமும், வருமானம், பொருளாதாரம், இன்கம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், நாகரிகமான குணமும் நிறைய இருக்கும் ரிஷபராசிக்காரங்க. இப்ப நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அந்த வேலையை நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. இது இப்படிதான் இருக்குமோ. யாரும் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே அதை மனசுக்குள்ள போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபம் அப்படிப்பட்ட ஒரு இலகிய மனசுங்க, ஒரு அன்பான ஒண்ணு இல்லை. நீங்க அன்பை மட்டும் நீங்க போடுங்களேன். உங்கள்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. அன்பை மட்டும் அன்பா பேசி ஒரு விஷயத்தை இப்படி செய்யப்பா அப்படி செய்யப்பான்னு சொல்லுங்களேன். அதை அழகா எடுத்து கொண்டு போவோம். இதாங்க ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி. நான் வக்ரன்னு சொல்ல மாட்டேன் சனி பகவானை. இதுக்கு நான் திருப்பி எப்படிமா சொல்லுவேன்? குரு கொடுக்க யார் தடுப்பார்? எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார், குரு பார்க்க யார் தடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான யோகம் இந்த சனி வக்ர காலத்துல இருக்கு. நான் ஏன் இதுக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன். உங்களுடைய விதி ஜாதகத்துல எப்படி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி, நீங்க பிறக்கக்கூடிய நேரத்துடைய அதிபதி யாரு? லக்னாதிபதி. நீங்க பிறக்கும் போது ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா பலமா இருந்து நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துல நல்ல ஸ்தான பலம் வாங்கி இருந்து சனி பகவான் வக்ரமா இருந்து அந்த சனி பகவான குரு பகவான் பார்த்தால் இந்த 138 நாள் நீங்க தான் பெரிய ராஜா. எப்படி விதி ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்கணும், பார்த்து லக்னாதிபதி கெடாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதாங்க நேரம். இது உங்க ஜாதகத்துல இருக்கா? எப்படி உங்களுடைய விதி ஜாதகத்துல இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் ஒரு பாயிண்டோட மிஸ் ஆகாது. உங்க வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய நேரம் வருதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். உங்களை எத்தனை பேர் எகத்தாளமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எதிர்த்து நின்று பதில் சொல்லக்கூடிய நேரங்க அந்த சனி வக்ரம்.
நான் யோக வக்கரம் சொல்லுவேன். குருவுடைய பார்வை இருந்தா சனி அங்க வக்கரமே செய்யாது, வேலையே செய்யாது. நான் இருந்து உனக்கு கை கொடுத்து தூக்குவாருங்க குரு பகவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜாதகத்துல குரு என்ன ஸ்தானப்பலம், சனி பகவான் என்ன ஸ்தானப்பலம், அவருடைய பார்வை நல்லதா கெட்டதா உங்க ஜாதத்துல இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லாப சனியா வர்றாருங்க. நான் கெட்ட சனியா வந்தா தான் நான் கெட்டது சொல்லுவேன். நான் லாப சனியா வந்தா இங்க லாபம் தான் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி லாபம் தான் வரணும்? உங்க ராசி பிரகாரம் பாருங்க. உங்க 9க்கும் எப்படி உங்க ராசிக்கு திரிகோணஸ்தானாதிபதி, அது பாக்கியாதிபதினு சொல்லுவாங்க அவரை. அடுத்து 10ஆம் வீட்டதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மாதிபதினு சொல்லுவாங்க. பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம போன பிறவில செஞ்ச புண்ணியம் எல்லாமே வாழ்க்கையில கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது, எப்படி கஷ்டப்படாம எல்லாமே தேடி வர்றது, கெட்டதே குடும்பத்துல நடக்காம 9ஆம் இடம் இருந்தாவே போதும். வீட்டுல எந்த ஒரு கெட்டது நடக்கும், நீங்க எந்த வேலை செஞ்சா அந்த வேலை டக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். 9ஆம் இடம் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. அப்படி அதிபதி எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல இருந்தா லாபம் தானே வரணும், இங்க நஷ்டம் வரக்கூடாது இல்ல. நான் உங்களுக்கு நஷ்டமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. ஆனா ஜாதகத்துல நான் சொன்ன பலம் அங்க இருக்குதா, இதுதான் நீங்க பார்க்கணும். குருவுடைய பார்வைப்படுதா, இதை மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் பார்க்க வேணாம் உங்களுக்கு. ஏன்னா 11ல சனி பகவான் இருக்கும்போது அப்படியே 6ஆம் இடத்துக்கு பாவத் பாவம் போட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல இங்க பிரச்சனையா இருக்கும். 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? தாய்மாமன் உறவு இருக்குதா? எப்படி நீங்க பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், இதெல்லாம் இருக்குதா? அடுத்து கடன், பகை, உடம்பு ஆரோக்கியம், இதெல்லாம் இருக்கு 6ஆம் இடத்துல. வேலை இருக்குதா? 6ஆம் இடம் அடிமை வேலை, இது எல்லாமே பாதிக்கப்படும். எப்படி சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாதிக்கப்படும். உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகத்துல நான் வேலையை மாத்த போறேன், நான் மாத்துறாப்புல நான் 2 மாசமா இருக்கேன், 3 மாசமா இருக்கேன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. நீங்க எத்தனை பேர் ரிசர்வ் ராசி இருந்தாலும் கேட்டுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிசர்வ் ராசின்னு கேட்டு பாருங்க. நான் வேலையை மாத்துற பிளான்ல தான் இருக்கேன், ஆனா நல்ல வேலையா எனக்கு வர மாட்டேது, நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருக்கேன், இன்னைக்கு வாங்குறாங்க, நாளைக்கு வாங்குறாங்க, நான் என்னால போய் ஜாயின் பண்ண முடியல. இதெல்லாம் இருந்துச்சா மட்டும் நீங்க கேளுங்க. இதுல அவங்க எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நல்ல ஒரு ஜாப்புக்கான ட்ரை பண்றேன் இருக்கேன், ரொம்ப நாள் உழைப்பு போறேன், எனக்கு உள்ள கௌரவம் கிடைக்க மாட்டேது, என்னன்னே தெரியல. இது எல்லாமே நான் சொல்றது இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் நடந்துச்சா மட்டும் நீங்க கேளுங்க. அவங்க நடக்கலன்னே சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, தொழில் சரியா இல்லை, லாபம் சரியா இல்லை. நிறைய பேர் படிப்பு கல்வி நல்லா படிக்கக்கூடிய குழந்தை நல்லாதான் இருக்கு, நல்லா படிக்கிற குழந்தை அப்படியே ஸ்லோவா மார்க் எடுத்துச்சு, இப்ப படிப்பு கல்வியும் ஸ்லோவா இருக்கு, என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா ரிஷப ராசிக்காரன். அடுத்து கால் வலி இருக்கா? எத்தனை பேர் கால் வலி இருக்கு கேட்டு எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா கால் வலி இருக்கும். கால் பெயின், உங்க மாமியார் மாமனார் ஒரு சண்டை, வம்பு, பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். உங்க கௌரவத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். எப்படி உங்க கௌரவ பிரச்சனை, எப்படி ஏதாச்சும் நல்ல பேர் எடுத்துருப்பீங்க, திடீர்னு உங்களை தூக்கி கீழே போட்டிருப்பாங்க. எப்படி உங்க சைடு, பொண்ணு எடுத்த சைடு, பொண்ணு கொடுத்த சைடு, மாப்பிள்ளை கொடுத்த சைடு, எல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய பதவி, உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல ஒரு பிரச்சனை வந்துருக்கும். நான் சொல்றது 3 மாசத்துல கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க, இதை மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நான் இது ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவானும் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா 100% இருந்திருக்கும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, வண்டி வாகனத்துக்கு நிறைய வீண் செலவு பண்ணிருப்பீங்க, வண்டி வாகனம் கெட்டு போயிருக்கும், இடத்து பூமியில ஒரு பிரச்சனை இருக்கும், அப்பா சொத்து தாத்தா சொத்துல ஒரு வழக்கு இருக்கும், ஒரு மேல் படிப்பு, படிப்பு கல்வியில ஒரு தாமதம் இருக்கும், அரசாங்க வேலை தள்ளி போகும், ஒரு தலைமை பொறுப்பு தேடி தள்ளி போகும், வெளிநாடு போக முடியாது, வெளியூர் போக முடியாது. இது மாதிரி குழப்பங்கள் மட்டும் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க. ரிஷபராசி இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, நமக்கு அதிக ஜாதகம், எப்படி ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்தது யாருன்னா ரிஷபராசி மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய ஜாதகம் அவங்க கேட்கறது, எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க, நல்லா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாங்க, அப்படிதான் எனக்கு நிறைய ஜாதகம் வந்திருக்கு. அனைவருக்குமே என்னுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் திருப்பி நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்குறீங்கன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வரும். முருகன்ட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா இவரை கண்டு யாருமே யாம் இருக்க பயமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னா தமிழ் கடவுள் முருகபெருமான் தான். இப்ப எல்லாமே உங்களுக்கு பவரா இருக்கு, அதனால நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. நீங்க கண்டிப்பா எதுவுமே கவலைப்படாதீங்க. வருமான லாபம் எக்காரதோடு குறை இல்லாம கிடைக்கும். எப்படி குறைபாடு இல்லாமல் வருமான இன்கம் நல்ல ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாசம், நான் டேட் போட்டு சொல்றேன், ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 10ஆம் தேதிக்கு அப்புறம் லாபங்கள், வருமானங்கள் நல்ல ஒரு அமைப்புல இருக்கும். இதையும் தாண்டி ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி நல்லா தெரிஞ்சுக்கணும், வருமான ஸ்தானாதிபதியான புதனுடைய சாரத்துல இந்த குரு பகவான் போய்
அவர் சொந்த வீட்டை லாபத்தை அங்கே அவர் பார்க்கறதுனால, இங்க சனி பகவானை டைரக்டா பார்க்கறதுனால உங்க வருமான பொருளாதாரம் இன்கம் நல்லா இருக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. அதில் உள்ள வழக்குல கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க நல்ல ரிசல்ட் வரலாம். என்னை திருப்பி கேளுங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எந்த ஒரு படிப்பு கல்வியிலும் சரி, குரு நல்லா இருந்து இப்ப சனி நல்லா இருந்தால் படிப்புகளில ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போறது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் உங்க உடம்புல ஆக்டிவேஷன் ஆயிடும். படிப்புகள் எந்த ஒரு தரங்கள் வராது. அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எழுதிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்றது ஆகஸ்ட் 10 தான். இல்ல முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆகஸ்ட் மாசம் பிறந்ததுக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சு பாருங்க. ஆகஸ்ட் 10 அப்புறம் தொழில நல்லா லாபங்கள், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் வராது. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, தொழில்ஸ்தானாதிபதி தொழில்ஸ்தான சாரத்திலே போகிறதுனால இந்த குரு பகவான் பாருங்க 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதனுடைய சாரத்துல இருந்து குரு பகவான் நேராக 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இங்க தொழில் லாபம் நல்லா இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாமே நான் ஆதாரத்தோட சொல்றேன். நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல போகுது, இது இந்த வேலையை அது செய்யுது. அப்ப நீங்க ஜாதகத்துல குரு சனியை மட்டும் பார்த்தா போதும். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இப்ப மூவ் பண்ணுங்க. ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்திருக்கும். நீங்க தேடி போன உங்களை தேடி வரும். ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும். ப்ரமோஷனுக்குள்ள அதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல போய் எப்ப ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி போறதுனால, ஆயிலி நட்சத்திரத்துல போறதுனால கண்டிப்பா ப்ரொமோஷனை குடும்பத்துல கண்டிப்பா கொண்டு வச்சிருவார். நல்ல ஒரு மாற்றம், கண்டிப்பா வேலை ஒத்துட்டு நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா தேடி வரும். அது வெளிநாடா, வெளியூரா, இல்ல வேற கண்ட்ரில, அதே மாதிரி வேற கண்ட்ரில படிக்கிறவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகள் எந்த ஒரு தரங்கள் வராது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேர் இந்த சொன்ன கால் வலி, உடம்பு பெயின் நிறைய பேருக்கு தடங்கள் இருக்கும். இனிமே இருக்காது. நல்லா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சுகள் கண்டிப்பா நீங்க பேசுறது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு கெட்டது வராது. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஆகஸ்ட் 15 வந்தாவே நல்ல திருமணத்துல கணவன் மனைவிகள் ஒற்றுமை வந்துடும். காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். எந்த ஒரு கெட்டது வராது. நிறைய பேர் நல்ல ஒரு விஷயம் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சொந்தமா வீடு, இடம், பூமி வாங்குவீங்கன்னா சனிபாவுடைய பார்வை 11ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்து அடுத்து 5ஆம் இடத்த பூர்வீகத்தை பாக்குறதுனால அடுத்து பார்த்தோன்னா 8ஆம் இடத்தை பார்க்கலாம். கண்டிப்பா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு, குழந்தைகள் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்படிலாம் வீடு, இடம், பூமி வாங்கி கட்டுவீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. எப்ப லாட்ரி எடுக்கிறவங்க கண்டிப்பா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. எப்படி நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் பிறந்த உடனே எடுங்க. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் கண்டிப்பா தேடி வரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% ரிஷபராசியை பொறுத்த அது லாபகாரமான சனி நல்ல ஒரு அமைப்புல வருமான ஸ்தான அதிபதி சாரத்துல வாங்கி இந்த குரு பகவான் பார்ப்பதால இங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. ஆனா நீங்க ஜாதகத்தை பார்க்காம நீங்க முடிவு பண்ணா இது தவறா போயிடும். எல்லாருமே உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு இந்த வக்கரமான பயிற்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றும். நல்ல ஒரு அனுகூலமா வரும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், வக்கீல் துறை, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, மெக்கானிக்கல் துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். எந்த ஒரு கெட்டதையும் என்னால சொல்ல முடியல. இந்த சனி வக்ரமா இருந்து இப்போ உங்களுக்கு அது யோக சனியா தான் வேலை செய்யுது, வக்ர சனியா வேலை செய்யாது. அதே மாதிரி நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் எது வந்தாலும் சரி, இந்த சனி வக்ரங்கிறது உங்களுக்கு எப்போதுமே கெட்டதை மட்டும் கொடுக்கவே கொடுக்காது. நிறைய ஒரு அனுகூலமா இருக்கும். இந்த நட்சத்திரம் சனிபான் வக்ரம் ஆகும் போது எப்படி பார்த்தாலும் சூரியபான் சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் அவர் எங்கேயோ ஒரு நல்ல ஒரு ஸ்தான ராசி பிரகாரம் நல்லா இருக்காரு. ஆனா ஜாதகத்துல எப்படி இருக்காரு மட்டும் பாருங்க. யாரு? சூரியபான் நல்லா இருந்தா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வேலை மாத்துவீங்க, தொழில் உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் வரும், வண்டி வாகனம் வாங்குவீங்க, நிறைய பயணங்கள் மூலமாக வருமானம் வரும், குடும்பத்துல நல்ல விஷயம் இருக்கும், திருமண பேச்சு பேசுவீங்க, உத்தியோகத்துல உயர் பதவி வரும், தொழில லாபம் இருக்கும். இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா டைமிங் வேலை செய்யும் பார்த்துக்கணும். ஆனா ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் நல்லா இருக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாருமே அனுசரிக்க குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. ரோஹிணி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் சரி. இப்ப நல்ல விஷயம் மட்டும், நல்ல காரியம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வருமானம் இல்லை, பொருளாதார கொஞ்சம் இருக்கக்கூடிய முயற்சி தாமதமாடுச்சு. நீங்க ஒரு விஷயம் நடக்கிறீங்க, நம்ம வாழ்க்கையில அது நடக்கல. திருமணம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாத்துலயும் ஒரு தரங்கள் வந்துச்சு. லாபம் தொழில பெருசா இன்கம் சரியா இல்லை, கலைத்துறையெல்லாம் சரியா இல்லை. இது எல்லாமே இப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். குடும்பத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ண போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க. ஒரு பயணங்கள் மூலமாக இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு பணம் வரப்போகுது. எப்படி கொஞ்சம் பயணங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாம பையன் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். அடுத்து ரோஹிணிக்கு அப்புறம்
மிருகசீரிடம் தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க. மிருகசீரிடம் எல்லாத்துக்கும் சரி, டைமிங் சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே தாங்க நீங்க ராஜா. உங்களுக்கு இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குருமங்கல யோகம் வரும் பாத்துக்குங்க. கொஞ்சம் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் மிருகசீரிடம் எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிருங்க. குரு இங்க செவ்வாய் வந்து நீசமாவார் கடகத்துல, அங்க நீசமான வேலை இங்க செய்ய. இந்த சனி வக்ர காலத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் 7க்கும் 12 கூடியவர் யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்க நட்சத்திரத்துல இருக்கிற மிருகசீரிடத்துல வர்றதுனால மனைவி கணவன் மேல சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு சிறு பயணத்தை பண்றது, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நல்லா பண்றது, மெயினா யூனிஃபார்ம் வேலை அந்த மருத்துவர்கள், அடுத்து இந்த ஹார்ட் ஒர்க் ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து மெயின் அந்த எலக்ட்ரிக்கல், அடுத்து கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே இன்ஜினியர் ஃபீல்டு எல்லாமே பட்டை கிளப்பீங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் மிருகசீரிடத்தை பொறுத்தவரைக்கு இந்த நேரம் வேலை செய்யும். அதாவது இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.